வணக்கம் மக்களே, மே 28 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின வாழ்த்துக்கள். இப்போ Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். பிசிக்ஸ் வாலா இவங்களோட ரெவன்யூ 51% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்க நெட் லாஸ் அதிகமாகவே குறைச்சிருக்காங்க 74% வரைக்கும். ஸோ 75 crores இருக்கு நெட் லாஸ். இதே கடந்த ஆண்டுல 293 crores வரைக்கும் இவங்களுக்கு லாஸ் இருந்திருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர்ஸ் இவங்க ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 20% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹37.80 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 20% இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 261% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. பாட்டா இந்தியா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 95% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்க ₹9 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லாஸும் இருக்கு. ஸோ அதனால நெட் ப்ராஃபிட் இன்னும் 95% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. கியூமின்ஸ் இந்தியா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ₹46 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 17 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 23% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிலெட் இந்தியா இவங்க ₹60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 21% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசோக் லேலாண்ட் இவங்க ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 26 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎன்ஜி ஹைஜீன் அண்ட் ஹெல்த் ஸோ இவங்க ₹60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஸோ ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. 153 crores இருக்கு. இவங்களோட ரெவன்யூ 5% டிக்ளைன் ஆயிருக்கு. பாரத் டைனமிக்ஸ் இவங்க ₹40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 58% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 73% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆல்கெம் லேப்ஸ் இவங்க ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 23% டிக்ளைனும் ரெவன்யூ 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. பினோலெக்ஸ் கேபிள்ஸ் இவங்க ₹9 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 22% இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 7% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் இவங்க ₹70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ரெவன்யூ 9% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 25 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஃபைட் இந்தியா ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 22% இன்க்ரீஸும் இவங்களுக்கு நெட் லாஸாக இருந்திருக்கு. இந்த குவார்ட்டர்ல 104 crores. இதே கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர்ல இவங்க 50 crores ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹60 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஸோ 1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் லாஸ் இருக்கு. ஸோ அந்த ஒன் டைம் லாஸ் சேர்க்காம பார்த்தோம்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ 27% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 5 கொடுத்துருக்காங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் ₹30 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 12. கோல்டியம் இன்டர்நேஷனல் இவங்க 1:3 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஷேர்ஸ் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் வந்து போனஸாக கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 61% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிருஷ்ணா போஸ்ட்செம் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10 2 மாத்துறாங்க. எல்ஐசி ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை 2% ஆஃப் ஸ்டேக்கை வந்து செல் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இது மூலமாக 10,000 crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து ஜூன் இல்லைன்னா ஏர்லி ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாகவும் இல்லைன்னா டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாகவும் இவங்க வந்து ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க. அதானி பவர் இவங்க 24% ஆஃப் ஸ்டேக்கை வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ்ல. ஸோ இந்த அக்விசிஷனுக்காக இவங்க 2,994 crores வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பதஞ்சலி ஃபுட்ஸ்க்கு 1,353 crores ஷோகாஸ் நோட்டீஸ் கிடைச்சிருக்கு சென்னை ஜிஎஸ்டி அத்தாரிட்டி கிட்ட இருந்து. ஸோ எதுக்குன்னா டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ்
2022-23 ஃபிஸ்கல் இயர் சம்பந்தமானது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க பைபேக்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பைபேக் சைஸ் வந்து 1100 crores-ஆ தான் இருக்கு. ரெக்கார்ட் டேட் May 29. ரிவைஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1260-ஆ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இவங்க பைபேக் பண்ணுற ஷேர்ஸோட குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 87,30,158 ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ இது 0.87% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டியாக இருக்குது. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. இதில் ப்ரொமோட்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓப்பன் டேட் வந்து இன்னும் கொடுக்கல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் பே அவுட் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க 514.82 crores வந்து இவங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஜிஎஃப்எம்யூ ஸ்கீம் மூலமா ஸோ லோன் டிஃபால்ட் ஆயிருக்கும். சில லோன்ஸ் வந்து அன்செக்யூர்டு லோன்ஸ் டிஃபால்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து இவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து திரும்பி வந்து பெறுவாங்க. ஸோ கேரண்டீட் அமௌண்ட் இது ஆல்மோஸ்ட் வந்து 75% ஆஃப் அமௌண்ட்டை வந்து திரும்பி பெறுவாங்க. ஸோ அது மூலமாக இவங்களுக்கு 514 crores கிட்ட வந்து கிளைம் கிடைச்சிருக்கு. கோல் இண்டியா ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட். இவங்க 2% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரைஸாக 412 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி முடிஞ்சுது. ஸோ ரீட்டைலர்ஸ் அண்ட் எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து May 29 இது வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் அவங்களோட பிட்டை. ஸோ 10% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஆலன் ஸ்காட் என்டர்பிரைசஸ் இவங்க ஃபண்ட் ரைசிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 7.15 crores வந்து இவங்க ரைட் இஷ்யூ மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.